ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 31ஆம் தேதி, நாளை நவம்பர் 1ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நேற்றைய விலையில் அதாவது 22 கேரட் 1 கிராம் 11,300 ரூபாயாகவும், ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 12,377 ரூபாயாகவும், ஒரு சவரன் 98,616 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாமல் 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. நாளை மாதத்தின் முதல் நாள். ஸோ பார்த்திங்கன்னா தற்பொழுது மதியம் அப்டேட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் மார்க்கெட் சின்னதாக ஒரு அப் அண்ட் டவுன் போயிட்டு இருந்ததுங்க. தற்பொழுது பார்க்கும் பொழுது சின்னதாக ஒரு ஏற்றத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய அளவுக்கு இறக்கம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலையில் சின்ன ஒரு ஏற்றம் இருக்கலாமுங்க. ஸோ பார்த்திங்கன்னா தற்பொழுது 11,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, 22 கேரட் 1 கிராம். ஸோ இந்த விலையிலிருந்து நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 15 பைசா வீக் ஆகிருக்கு. தற்பொழுது 88 ரூபாய் 75 பைசா அப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 15 பைசா வீக்காக இருக்கிறதன் காரணமாக நாளைக்கு தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் தான் அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஸோ நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை சின்ன ஏற்றம் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுபடி சர்வதேச லெவலுக்கும் நமக்கும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை எப்படி அவங்க டேலி பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் வெள்ளியோட விலை 1 ரூபாய் அதிகரித்தால் அதிகரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே 165 ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாங்க இருக்குங்க. ஸோ இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் இருக்குது. பார்ப்போங்க நாளை காலை 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு எல்லாருமே சீட்டெல்லாம் பே பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நவம்பர் 1ஆம் தேதி நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நாளையிலேருந்து ரேட் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் சீட்டு பே பண்ணுவீங்களா இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் பிரித்து போட்டிருந்தீங்க அப்படின்னா மாதத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு ரேட்டு நல்ல ரேட்டாக இருக்கிறப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ ஒன்று கட்டலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிடிலையோ இல்லை அந்த மந்தோடைய கடைசியிலையோ ரேட் குறையிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் பிரித்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சராசரி மதிப்பு ஒரு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரே சீட்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறப்போ அது மாதிரி பிரித்து போடுங்க, நல்ல லாபகரமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம